இப்போ ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதுமே ஒரு பெரிய போர்ட்டிகோ இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதை வந்து விட்டு வச்சுருக்கோம் பேக் சைடு போகிறதுக்காக. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருப்போம் அந்த இடத்துல. அதனால் அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கல. போர்ட்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா பைக்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பைக் பார்க்கிங் இந்த இடம் தான். வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதுமே ஒரு மெயின் கேட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்புறமே காமிக்கிறேன். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து காமனாக வச்சுருக்கோம். உள்ளே என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. இங்கே தான் அந்த சோஃபா, டைனிங் டேபிள், அப்புறம் வந்து தன்னோட ஸ்டடி டேபிள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினோன்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணன் ரூம் இது. அவங்க வர்றப்போ மட்டும்தான் இந்த ரூம் வந்து திறப்போம். இல்லைனா வந்து லாக்லேயே தான் இருக்கும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த சைடு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ரீசன்னா அந்த சைடு வந்து நாங்கள் முன்னாடி வந்து என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடி வந்து மாமியார் கடை வந்து வச்சு வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அப்புறம் வேணான்னு சொல்லிவிட்டு அந்த கடையை எடுத்துகிட்டு ஒரு லெங்க்த்தான ரூமாக போட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி, அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக பீரோ, ஹோம் தியேட்டர், அப்புறம் கட்டில், ஏசி எல்லாமே இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா எங்களோட காட் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம். அதனால் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இப்போதைக்கு வச்சுருக்கோம். அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் இவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரூமில் அவ்வளோதான் இருக்கிறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்டோட அண்ணனுக்காக இருக்கிற ரூம். அடுத்து ஹால்லேருந்து வெளியில் வந்துட்டோன்னா பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூமாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இங்கே பூஜா ரூம் அப்படியும் சொல்லலாம், ஸ்டோர் ரூம் அப்படியும் சொல்லலாம். இங்கே தான் வந்து மாமியார் வந்து அவங்களோட எல்லா திங்ஸுமே வச்சுப்பாங்க. பீரோ, அப்புறம் வந்து பாய், தலகாணி, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பாங்க. அரிசி மூட்டை எல்லாமே இங்கே தான் இருக்கும். மேலே அவங்களோட வெசல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சாமி படங்கள் எல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் என் மாமனாரோட ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவங்களோட அப்பா அம்மா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஹிந்து, என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின். அதனால் கிறிஸ்டின் சாமி தான் இங்கே இருக்கும். பூஜை ரூம் ரொம்ப சின்னது தான். திங்ஸை தான் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து இவங்க வந்து என்னோடய மாமனார், இவங்க அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க. இவங்களெல்லாம் தனியாக வைக்கிறதுக்குன்னு ஸ்பேஸ் இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் பூஜை ரூம்லேயே வந்து அவங்கள வச்சுட்டாங்க. பூஜை ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிச்சன் ஏரியா இருக்குது. இந்த கிச்சன் ஏரியா முழுக்க முழுக்க இன்னமும் என் மாமியாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது. அப்புறம் இந்த சைடில் ஒரு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது. 2 ஷெல்ஃப் இருக்குது. எல் ஷேப்பில் வந்து ஒரு கவுண்டர் டாப் வந்து இருக்குது. இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ வரைக்குமே நான் வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் நான் கொடுக்கல. அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். நம்ம கிச்சன் நம்ம கண்ட்ரோல், நம்ம எப்படி வச்சோமோ அப்படி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதே போல் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து கிரைண்டர் ஒன்று, பெரிய கிரைண்டர் இருக்குது. அதுக்கு மேலே தன்னோட லஞ்ச் கவர்லாம் இப்போ வச்சிட்ருக்கேன். இது எல் ஷேப்பில் இருக்குது கவுண்டர் டாப். இதில் வந்து ஸ்டவ்வு முன்னாடி யூஸ் பண்ண மண்ணெண்ணெய் ஸ்டவ்வு, மிக்ஸி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரே வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பிளேட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அடுத்து கேஸ் ஸ்டவ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அங்கே வாஷ் பண்ணி வெசல்ஸை வச்சுட்டு அதை மறுபடியும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு மேலே இருக்க 2 இல்லை 3 ஷெல்ஃபுக்கும் அவங்க வந்து க்ராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போயும் அதே போல் தான் இருக்குது. நான் எந்த ஆல்ட்ரேஷனும் நான் கொடுக்கல. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தா இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து இந்த ரேஷன் அரிசி, அப்புறம் வந்து பால் கவரெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியெல்லாம் வந்து காவேரி வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. போர் தண்ணி வந்து உப்பு தண்ணி. பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு காவேரி வாட்டர் தான். அதனால் இங்கேயே வந்து ஒரு 2, 3 குடம் வந்து எடுத்து வச்சுருவாங்க மாமியார். கீழே குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இந்த ஏரியாவில். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த ரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் வந்து மேலே இருக்க திங்ஸ் எல்லாமே நம்மளோடது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து அது எல்லாம் பேக்கடு ஸ்டேஜிலே இருக்குது. ரீசன் வந்து மாமியார் அவங்களோட திங்ஸே இருக்கட்டும், நீங்கள் உங்களோட திங்ஸ் வந்து எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கோங்கன்னாங்க. முக்கியமாக வெசல்ஸ்லாம் வேணான்னாங்க. அதனால் எல்லாமே மேலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம
வேறு இடத்துலையும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். நம்ம மறுபடியும் நம்ம வெளில போகிறப்ப இந்த திங்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே பேக் பண்ணதோடு இருக்கட்டும்னு வச்சாச்சு. வெளியில் வந்தோன்னா இந்த டைனிங் ஏரியாலேருந்து வெளியில் ஓப்பன் பிளேஸ் தான். இங்கே வந்து ஏற்கனவே வந்து ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. தன்மா 1 வயசு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நான் தனியாக செப்பரேட்டாக இருந்தேன். இப்போது வந்து அந்த வீடை இடிச்சிட்டு ஷெட்டு போட்டாச்சு. இந்த இடத்த கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நான் அப்போது யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அந்த ரெஸ்ட் ரூமு இங்கேயே வந்து சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே துணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்பேஸாக வேணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகலாம் வாங்க. கீழே ஓவராலாக முடிஞ்சிருச்சு. மாடியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப கீழே காமனாக வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஏரியா தான். அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாட்டர் பாட்டிலில் நம்ம ஏற்கனவே எப்பயும் போல் வைக்கிற மாதிரி மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எப்படி ஒரு ஐடியா கிடைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஃப்ளக்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து மழை பெய்யறப்போ மழை தண்ணி உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக. கேட் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் தான். இங்கே ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் தான் நமக்காக கொடுத்த ரூம். இந்த ரூம்லாம் எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் தான். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் தான். இந்த ரூமில் இருந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வெளியில் எடுத்து போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடும் அதே போல் வந்து என்னோடய திங்ஸ் கொஞ்சம் வெளியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வெளியில் வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே போகலாம் வாங்க. மழையிலையும் வெயிலையும் வந்து இந்த டோர் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு. உள்ளே போனால் ஒரு சின்ன ரூம் தான். ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது. இந்த ரூமில் நம்ம எப்படி நமக்கு தேவையான திங்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கார்னரில் ஒரு டேபிள் போட்டு அங்கே வந்து டிவி வந்து செட் பண்ணியிருக்கேன். டிவி ஸ்டாண்டு கீழே இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மீன் தொட்டியும் அதில் ஏற்றிடலான்னு சொல்லி இருக்கேன். அந்த பிளான் இன்னும் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த ரூம் இன்றைக்கி வரைக்குமே வந்து கரெக்டாக செட் பண்ணலை. ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வேலைகளையும் நானே பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால ரூம் செட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது. அடுத்து இங்கே வந்து நம்ம வச்சுருந்த நாடா கட்டில் போட்டு அதில் வந்து 2 பெட்டுமே வந்து போட்டு வச்சாச்சு. பக்கத்தில் வந்து டிவி ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து லேப்டாப்பை வந்து செட் பண்ணி வச்சேன். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால. இங்கே வந்து பீரோ இருக்குது. பீரோவுக்கு மேலே அந்த ஷெல்ஃப் ஏரியா ஃபுல்லாகவே லேப்ட் ஏரியா ஃபுல்லாகவே திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் நமக்கு தேவையானது முக்கியமாக நம்மளோட பூஜை ரூம் வந்து மேலே செட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கீழே தான் இருப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் மேலே வரமாட்டாங்க. அதனால் தன்வாவோட ட்ரெஸ்ஸும் என்னோடய ட்ரெஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன ரூம். இந்த சின்ன ரூமில் எனக்கு தேவையானது எப்படி ஸ்டோர் பண்ணுமோ இப்போது வரைக்கும் மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா என் மாமனார் ஃபோட்டோ, எங்கள் அப்பா ஃபோட்டோ, என் மாமனாரோட அப்பா ஃபோட்டோவும் இருக்குது. பட் வந்து இந்த ரூமில் இருந்துச்சு மாமனாரோட அப்பா ஃபோட்டோ. தூக்கி வைக்கக்கூடாது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்து வச்சுட்டு அவங்களுக்கும் வந்து எப்பவும் போல் விளக்கேற்றிட்டுருக்கேன். அவ்வளோதான். இந்த ரூமில் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் பர்ஃபெக்டாக வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்து இந்த சைடு இருந்த திங்ஸையும் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த தார்பாய் போட்டு வந்து கவர் பண்ணி வச்சாச்சு. இங்கே இருக்க திங்ஸும் வந்து கவர் பண்ணி வச்சாச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரோட் சைட்லேயே வந்து வீடு இருக்கிறதுனால ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்கும். முக்கியமான ரீசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் டூர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ரூம் எப்படி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன், இன்னும் என்னென்ன சேஞ்ச் பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அது நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.